Hello, greetings to you my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நம்மளோட marathon seriesல chapter 5 பார்க்க போறோம் my dear students. ஆல்ரெடி நான் 4 chapters நடத்திட்டேன். நீங்க பார்க்கலனா தயவு செஞ்சு போய் பாருங்க. இந்த chapter ஒரு வெயிட்டான chapter my dear students. கண்டிப்பா ஒரு 5 மார்க் வந்துரும். மேக்ஸिमम நிறைய क्वेश्चन செக்ஷன் E லயும் கேட்டிருக்காங்க. ஆனா செக்ஷன் D ல ஒரு क्वेश्चन கன்ஃபார்ம்னே சொல்லலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 8 to 12 மார்க்ஸ் இதில் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 5 மார்க் ஒரு 1 மார்க்ஸ் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நேரத்தில் ரேர் தான் செக்ஷன் பி செக்ஷன் சி கொஷின்ஸ் வந்து எல்லா டைம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் செக்ஷன் டி கொஷின் கேட்டுருவாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் இல கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். செக்ஷன் இயை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக சொல்ல முடியாது இந்த சாப்டர்லேருந்து தான் வரும்ட்டு. ஏன்னா நமக்கு வந்து மூணு கொஷன் தான். ஸோ அந்த 3 கொஷனில் மாறி மாறி கேட்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதில் இந்த சாப்டர்லையும் நிறைய ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுனால கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ் இதுலேருந்து வர்றதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த சாப்டர் நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஒரு வெயிட்டேஜான சாப்டர். குறிப்பாக ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்கீங்க சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாஸ் பண்ணால் போதும் சார் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கீங்கன்னா இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இந்த தடவை 2026 தான் கொஞ்சம் வந்துட்டு டிஃபிகல்ட்டாக கேட்டிருந்தாங்களே தவிர மற்றபடி ஓவராலாக பார்க்குறப்ப இந்த சாப்டர்லாம் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சாப்டர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள்ஸ் நான் எடுப்பேன். ட்ரையாங்கிள்ஸ் மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் நான் இப்போயே சொல்லிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்லாம் ரொம்ப ஈஸியாக. ஆனால் ட்ரையாங்கிள்ஸுமே நீங்கள் அந்த பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் பிபிடி தியரம் மட்டும் தெளிவாக படிச்சிருந்தீங்கனாலே ஆல்மோஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி அதை பேஸ் பண்ணி ஒரு கொஷின் வந்துடும். அது இல்லாமல் மற்ற கொஷின்ஸுமே ரொம்ப சிம்பிள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சுன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஆன்லைன் டியூஷன் வேணும்னாலுமே நீங்கள் மறக்காமல் மெசேஜ் பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடி சொன்னதான் ஒரு ஃபீனிக்ஸ் கைட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் அதை லான்ச் பண்ணிடுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்களுமே அந்த ஃபீனிக்ஸ் கைட் வேணும்னா இப்போ ப்ரீ ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே இப்போ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். ஏன் சார் நான் மேக்ஸை படிக்கிறோம், ஏன் சார் இந்த சாப்டர் படிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்கேஸ் ஸ்டெப்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பொறுத்த வரைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அரித்மெட்டிக்னா நம்பர்ஸ், ப்ரோக்ரஷன்னா வாழ்வின் முன்னேற்றங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பிறந்தப்ப இருந்த ஹைட்டும் இப்போ இருக்கிற ஹைட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிறந்தப்ப இருந்த வெயிட்டுக்கும் இப்போ இருக்கிற வெயிட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம ஒரு நாளும் நம்ம ப்ரோக்ரஸ் ஆகிட்டே வந்திருக்கோம். இது வந்து ஃபிசிக்கலி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நீங்கள் மென்டலி எஜுகேஷன் வைஸ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து க்ரோ ஆகிட்டே வந்திருக்கீங்க. இப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஒரு பப்ளிக் எக்ஸாமை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே இதுதான் வந்துட்டு ப்ரோக்ரஷன். இதுக்கு பேர் தான் பேசிக்காக மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ரொம்ப டெப்த்தாக போக வேண்டாம். ஏன்னா அதை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்கறது இல்லை. ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனா இல்லையா அப்படி வந்து கொஸ்டின்ஸ் வரும். அது பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் நான் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸோ நம்ம ரியல் லைஃப்ல பார்க்குறப்ப ஈச் ஸ்டெப் ஹேஸ் த சேம் ஹைட், ஃபிக்ஸ்டு அமௌண்ட். நம்ம வந்து எவ்ரி மந்த் நிறைய பேர் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லாம் எஃப்டி ஆர்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நிறையா சேவிங் ஸ்கீம்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். அதுக்கப்புறம் சீட்ஸ் இன் ஸ்டேடியம், சினிமா தேட்டர் இங்கெல்லாம் நம்ம போய் உட்காரோன்னா அங்கேயுமே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் யூஸ் பண்ணுறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கேலண்டர்ஸ், ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ், இன்டீஜர்ஸ் இது மாதிரி நிறைய இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனை யூஸ் பண்ணுவோம். ரியல் லைஃப் அப்ளிகேஷன் நம்ம நேச்சுரல்லையுமே நிறைய அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்குது. மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சூரியகாந்தி பூ அதுக்குள்ளார இருக்க அந்த இதழ்கள், வெளியில் இருக்க அந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்துலேயுமே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் மேக்ஸ் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஹனி நமக்கே தெரியும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம், கெட்டே போகாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு வந்து கேரண்டி வாரண்டி தேவையே இல்லை. லைஃப் டைம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லைஃப் டைம்லேயே இதுக்கு கெட்டு போகிற தன்மையே கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட அந்த ஹனி கோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்குது. பைனாப்பிள் நீங்கள் எல்லாருமே பைனாப்பிள் சாப்பிட்ருப்பீங்க. அந்த பைனாப்பிளில் அந்த கட்டிங்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுலேயுமே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்குது. அதுக்கப்புறம் கார்ன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் ஒன்று அந்த அடுக்கி இருக்க விதம்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே வந்துட்டு நமக்கு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ஸ் இருக்குது. ஓகே இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு ப்ராப்பர் டெஃபினிஷன் மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸ்குள்ளார போயிடலாம். ஓகே ஸோ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இஸ் a list of numbers in which each term is obtained by adding ஒரு fixed numbers my dear students except the first term. ஏன்னா அதுதான் first term. இப்போ உதாரணத்துக்கு 1 நான் எடுத்துக்கிறேன்னா
ஸோ இப்போ 1 எடுத்துக்கிற மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த 1க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வர டேர்முக்கு நான் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு நம்பர் தரணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி இப்போ வந்து நம்ம 2ன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ 2னா இங்கே வந்துட்டு 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து 5, அடுத்து 7, அடுத்து 9. இந்த மாதிரி இந்த ஃபிக்ஸடு நம்பரோட டிஃப்ரென்ஸில் மட்டும்தான் போகணும். இதில் எந்த நம்பருக்கான அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்தாலும் அது வந்து எனக்கு ஃபிக்ஸ்டாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் ஆடிங் எ ஃபிக்ஸ்டு நம்பர். இந்த ஃபிக்ஸ்டு நம்பருக்கான பேரு தான் காமன் டிஃப்ரென்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல காமன் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது இல்லாமல் நமக்கு வேற என்ன டேர்ம்ஸ் ஆர் யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ equals to a மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதை ஜென்ரலாக சொல்கிறப்ப டீன்னு சொல்லுவோம். நம்ம ஃபார்முலாலாம் எழுதுறப்ப டீன்னு எடுத்துப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதில் இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம் 1. இப்போ நம்ம கொஷின்ஸ் எப்படிலாம் வரும் அப்படின்னா ஃபைண்ட் த லாஸ்ட் டேர்ம், nth டேர்ம், அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த nth டேர்ம்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா an equals to a plus n minus 1 into d. இந்த இடத்துல an எல்லுன்னு சொல்லுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ லாஸ்ட் டேர்ம் இல்லைனா nth டேர்ம். ஸோ அதுதான் வந்துட்டு மீனிங். இந்த an மேபி மாறலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். a5 இருக்கலாம், a6 இருக்கலாம், a10 இருக்கலாம், a100 இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நமக்கு டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்லாம் கேட்டுருவாங்க திடீர்னு. நமக்கு மற்ற எல்லா வேல்யூஸும் கொடுத்துட்டு எத்தனை டேர்ம்ஸ் இருந்துச்சு இந்த வேல்யூக்குள்ள, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்குள்ளார எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு தெரியுமா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ 1 3 5 7 9 இருந்துச்சா, இப்போ இதே வந்துட்டு ஒரு லாஸ்ட் டேர்ம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுவே 9 இருக்குன்னா 9 லாஸ்ட் டேர்ம்னா லாஸ்ட்லேருந்து 5th டேர்ம் என்ன, லாஸ்ட்லேருந்து 3rd டேர்ம் என்ன, அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா சேம் ஃபார்முலா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதே ஃபார்முலா தான். ஆனால் இந்த இடத்துல மைனஸ் வந்துடணும். ஏன் சார் மைனஸ் வரணும் அப்படின்னா லாஸ்ட் மேபி உங்களுக்கு இந்த ஃபார்முலா மறந்துருச்சுன்னா கூட பிரச்சனையே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 9லேருந்து நீங்கள் எழுதிக்கணும் 9 7 அப்படியே உல்டாவாக மாற்றி 1. இப்போ நம்ம காமன் டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா -2ன்னு வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மைனஸ் வர்றத டேலி பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றபடி இதில் வேறு எந்த ஒரு டேர்மே கிடையாது, எல்லாமே வந்துட்டு காமன் தான். இதுவே ஃபார்முலாவில் வர்றப்ப எல்லுன்னு எடுத்துப்பாங்க. ஒரு சில நேரத்தில் எல்லுனா லாஸ்ட் டேர்ம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்ப இது ஃபஸ்ட்டு டேர்ம், நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல எல்லுமே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு புரியுதுல? நம்ம இதை பேஸ் பண்ண கொஷன்ஸ் இருக்கு, அதை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வாங்க. ஸோ திஸ் இஸ் எ ஃபிக்ஸ்டு நம்பர். இந்த காமன் டிஃப்ரென்ஸ் சொன்னல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காமன் டிஃப்ரென்ஸ் பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக கூட இருக்கலாம். ஜீரோவாக எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இப்போ 5 5 5 இந்த மாதிரியே போகுதுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய காமன் டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா 0 5 - 5 5 - 5. ஆனால் இதுவுமே வந்துட்டு ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது என்னதான் க்ரோ ஆகலைனாலுமே இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டான வேல்யூவில் அப்படியே போய்கிட்டே இருக்குது, மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுக்கான காமன் டிஃப்ரென்ஸ் 0. இதுவுமே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். மேபி உங்களுக்கு 1 மார்க்லேயே கேட்பாங்க. ரொம்ப தரவாக படித்து வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட். மேபி இந்த ஃபிக்ஸ்டு வேல்யூ இல்லைன்னா அந்த டைமில் தான் நமக்கு வந்துட்டு அது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இல்லைன்னு சொல்ல முடியும். நமக்கு ஃபிக்ஸ்டு வேல்யூ இருக்குது, காமன் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா பிரச்சனையே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க, நான் இதான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் எல்லுனாலும் ஏஎன்னாலுமே சேம் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ தான் வந்துட்டு கதையோட நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு நம்ம வந்திருக்கோம், சம் ஆஃப் த நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவரோட கதையை நம்ம சொல்லலைன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கான ஒர்த்தே இல்லாமல் போயிடும். இவர் தான் வந்துட்டு
வந்துட்டு மேக்ஸை வந்து என்னன்னு காயின் பண்ணாதுன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் குயின் ஆஃப் சயின்சஸ்னு சொன்னார். அப்போ உங்களுக்கு டவுட் வரலாம், கிங் ஆஃப் சயின்ஸ் என்ன சார் அப்படின்ட்டு. அதில் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டான விஷயம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நிறைய பேர் வந்துட்டு கெமிஸ்ட்ரியை கிளைம் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேர் வந்துட்டு இல்லை ஃபிசிக்ஸும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் குயின் ஆஃப் சயின்ஸ்ன்னு இவர் தான் ஃபஸ்ட்டு டைமாக சொன்னார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் இல்லாத டேர்மே இல்லை, ஆனால் குயினுங்கிறதுனால கிங்குக்கு பின்னாடி இருப்பாங்க. அதாச்சும் இவங்க இல்லாமல் ரியல் டைம் யூசேஜ் கிடையாது, ஆனால் டைரெக்டாக எக்ஸ்பிளிசிட்டாக தெரியாது. அதுதான் வந்துட்டு மீனிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ இவரோட கதைக்கு வரும். என்ன சார் ஏதோ ஒரு மீம் மாதிரி வச்சுருக்கீங்க, கோ அவுட் ஆட் த நம்பர்ஸ் இப்பெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக இந்த கதை சொல்கிறேன். ஸோ இவர் வந்துட்டு எப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறப்ப இவரோட டீச்சர், இவர் ரொம்ப ஒரு நாட்டி பாய், இங்கிட்ட அங்கிட்டும் போய்கிட்டாட்டே ஜாலியாக இருந்திருக்கார், ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி இருந்திருக்கார். இவரை பார்த்தோன்னே டீச்சர் என்னடா விளையாடிட்டே இருக்க, வெளியே போயிட்டு 1லேருந்து 100 வரைக்கும் கண்டினியூஸாக கவுண்ட் பண்ணி எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லு, நான் அப்பனா தான் உன்னை கிளாஸ் ரூம்குள்ளார விடுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. இவர் ஓகே அவ்வளோதானே அப்படின்ட்டு ஜாலியாக வெளியே போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் வந்துட்டு இருந்தாங்க சார் நீங்கள் சொன்ன நம்பர் அப்படின்னு. 1லேருந்து 100 வரைக்கும் சம் பண்ண என்னடா வருது அப்படின்னா 5050 சார் அப்படின்னு கேட்டா சொல்லிருக்காரு. இது எப்படா கண்டுபிடிச்ச, என்னடா பண்ண அப்படிங்கிறப்பதான் இவர் வந்துட்டு அவரோட ஆக்சுவல் மேத்தமெட்டிக்கல் டேர்ம் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதிலிருந்து அந்த சின்ன வயசு கண்டுபிடிப்புலேருந்து இப்போ மிகப்பெரிய ஒரு மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸே உருவாகியிருக்கு, ஒரு சாப்டர்ஸே உருவாகியிருக்குன்னு சொல்லலாம். அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அந்த ஃபார்முலாவை அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி எவ்வளவோ மேத்தமெட்டிக்கல் ஜீனியஸ் இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த சின்ன வயசில் இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஸோ அந்த டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே சார் இந்த 50-50 எப்படி சார் சொன்னார் அப்படின்னா, ஸோ இவருக்கு வந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 1 + 2 + 3, ஸோ இது மாதிரி 100 வரைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு எஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு டேர்மாக எடுத்துக்கிறாரு 100, அப்படியே ரிவர்ஸில் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 99 98 அப்படியே சம் பண்ணால் இங்கே வந்து 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ அப்சர்வ் பண்ணுறாரு, இவர் நார்மலாக இந்த மாதிரி எழுதி அவர் பண்ணல, இவர் யோசிக்கிறார் 100 சம் பண்ணால் 101, 299 சம் பண்ணால் 101, 398 சம் பண்ணால் 101. அப்போ ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு. அப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான வே இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சு காட்டுவேன்ட்டு தலைவர் கெட்டு காமிச்சிருக்காரு. ஸோ 2s = இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 101 101 101 101 வர்றப்ப மொத்தம் எத்தனை 101 வரும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? 100 101s வரும். ஸோ 100 × 101. அப்போ s = 2 கீழே வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 கீழே வந்துருச்சுன்னா 50 × 101. நான் இங்கே எழுதிடுறேன். s = 1/2 100 × 101. ஸோ இப்போ 50 × 101 இது வந்துட்டு 50 அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை வச்சு தான் n/2 × n+1 அந்த ஃபார்முலாவே வந்துச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து புரியுதா? இப்போ இவர் தான் சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் = n × n+1 டிவைடட் பை 2. அதாச்சும் இந்த இடத்துல எடுத்துக்கோங்க, இப்போ வந்து 100 இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே நார்மலாக பார்க்குறப்ப n × n+1 101 டிவைடட் பை 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எவ்வளோ சிம்பிளாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஜீனியஸ் மைண்ட் செட்டுங்கிறது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்துட்டு இந்த சம் ஆஃப் n ஃபார்முலாஸும் வந்து நமக்கு உருவாக்கியிருக்காங்க. இதுக்கான ப்ரூஃப்லாம் நமக்கு தேவையில்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், டேரெக்டாக நீங்கள் பை ஹார்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ராப்ளம் சால்விங்கே போய்க்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மேபி இல்லை சார் எனக்கு வேணும் சார் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ வேணாலும் அப்லோட் பண்ணுறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ s = n/2 2a + n-1 × d மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. அதுக்கப்புறம் இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. மேபி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்மும் லாஸ்ட் டேர்மும் தெரிஞ்சிருந்துச்சுன்னா a + l அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக இதுலேருந்து டிரைவ் ஆனது தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 2a பிரித்தோம்னா a + n-1 × d. ஸோ இந்த டேர்ம் என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் l மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் an. இந்த இடத்துல நீங்கள் an வேணாலும் எடுத்துக்கலாம், l வேணாலும் எடுத்துக்கலாம், எல்லாமே ஒரே மீனிங் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுது. ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் பார்ப்போம். அதே மாதிரி இந்த டேர்மும் முக்கியமானது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். an = sn - sn-1. இந்த வேல்யூமே இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். 2026 2025 கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க.
இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் which of the following sequence is not an AP அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நீங்கள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டின் வந்து அதாச்சும் 26ல் எல்லா கொஸ்டின்ஸுமே சிம்பிள் தான், ஆனால் டிரைவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் திங் இங்கேருந்து என்ன கொடுத்துருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2 5/2 3 7/2. இது ஆக்சுவலாக இப்படி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். இதை வந்து நீங்கள் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணுங்களேன். ஸோ 2 2.5 3 3.5 அப்புறம் நெக்ஸ்ட் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 4 4.5. ஸோ இந்த மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். இப்போ இதுக்குமான காமன் டிஃப்ரென்ஸ் அப்போ வந்து A2 மைனஸ் A1 பண்ணோம்னா எனக்கு வந்து என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 0.5, அதாச்சும் 1/2. எனக்கு வந்து இந்த 1/2 தான் எல்லா டேர்முக்கும் நடுவுலையும் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ எனக்கு இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மைனஸ் 1.2 மைனஸ் 3.2 மைனஸ் 5.2 மைனஸ் 7.2. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ 2 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்க காமன் டிஃப்ரென்ஸ். ஸோ D = 2. ஸோ இதுவுமே வந்துட்டு நமக்கு சீக்வன்ஸ் தான். நெக்ஸ்ட் √2 √8 √18 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை வந்து ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிவிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இதை இன்னும் ஃபேக்டரைஸ் பண்ணி சின்னதாக்கிடுங்க, நமக்கு புரிகிற மாதிரி. இப்போ வந்து √2 அப்படியே இருக்கட்டும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். √8 என்ன பண்ணலாம், 2 கியூப்னு எடுக்கலாம். ஸோ 2 கியூப்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 2 ஸ்கொயர்னா இந்த இடத்துல 2 நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 2 √2. நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் √18க்கு 3 ஸ்கொயர் இன்ட்டு 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ 3√2. ஸோ இப்போ காமன் டிஃப்ரென்ஸ் நமக்கே தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 2√2 தான். ஸோ ஒன்னொரு டேர்முக்கு 2√2 தான் நம்ம காமன் டிஃப்ரென்ஸ். அப்போ ஆப்ஷன் சியும் வந்துடும். ஸோ அப்போ ஆப்ஷன் சியும் வருதுன்னா ஆப்ஷன் டி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நமக்கு வந்துட்டு ஏபி கிடையாது, இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணி பார்த்துருவோம். ஸோ 1 9 25 அதுக்கப்புறம் 7 ஸ்கொயர் 49 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ A2 மைனஸ் A1 எடுத்தனா எனக்கு வந்து 8 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 25 மைனஸ் 9 எடுக்கிறப்ப எனக்கு 16 வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு நாட் ஈக்குவல், இப்படி வந்து வரக்கூடாது, எனக்கு ஃபிக்ஸ்டு நம்பர் தான் வரணும், அதுதான் காமன் டிஃப்ரென்ஸாக இருக்கணும். இந்த இடத்துல எனக்கு காமன் டிஃப்ரென்ஸாக இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். மேபி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க the 6th term of the AP. வழக்கம் போல தான் போன கொஸ்டின் மாதிரியே ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸ் இந்த ஏபியை நம்ம வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். ஸோ 27 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். 27னா 9 3s are 27. அப்போ 3√3. அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 75 25 இன்ட்டு 3 நம்ம பிரிக்க முடியும். ஸோ அப்போ வெளியே வரப்போ 5√3. அதுக்கப்புறம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ 3 5 அப்போ இதனுடைய சம் வந்து நமக்கு 2 தான் வரணும். அப்போ மோஸ்ட்லி 7√3 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இருந்தாலும் நீங்கள் வந்து வேணா செக் பண்ணி பாருங்கள். 49 இன்ட்டு 3 என்ன வருதுன்ட்டு 147 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற ஏபி. நமக்கு வந்து 6th term என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ an = a + n-1 இன்டூ டி. இப்போ ஏஎன்னா இந்த இடத்துல A6 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏ வந்து நமக்கு தெரியும் 3√3 ப்ளஸ் 6னா 5 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2√3. ஸோ 3√3 ப்ளஸ் 10√3. இப்போ A6ஓட வேல்யூ வந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு 13√3. ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் A6ஓட வேல்யூ. ஆனால் நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 13 உள்ளார மல்டிப்ளை பண்ணி என்ன வருதோ அதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ √13 உள்ளார வர்றப்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் 13ஆலே மல்டிப்ளை பண்ணக்கூடாது, வெளியே இருக்கிறப்ப ஸ்கொயர் ரூட்டில் வந்திருக்கு. ஸோ 169 into 3 my dear students. So இதனுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 3s are 27. ஸோ யூனிட் டிஜிட் வந்து 7 my dear students. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலுமே இதுதான் my dear students கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க my dear students நெக்ஸ்ட் கொஸ்டின். இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் முன்னாடியே சொன்னது தான், ஃபீனிக்ஸ் கைடு வாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இஃப் த 23rd term of an AP exceeds its 16th term by 21, then the common difference is என்னன்னு கேட்டுறாங்க. If the 23rd term of an AP, அப்போ A23 is equals to
exceeds its 16th term. A16 plus 21. Then the common difference என்னன்னு கேட்டிருக்காங்க my dear students. அதாச்சு D என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ A23 னா minus A16 is equals to 21. ஸோ இப்போ A23 நம்ம வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் my dear students. ஸோ A plus 22D minus A plus 15D is equals to 21. இப்போ my dear students A cancel ஆயிடும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது 7D 21. So D is equals to 3 my dear students. அவ்வளவுதான். So option C தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க my dear students. Next question. The meaning of first n natural numbers is n minus 1 into 2. அதுக்கப்புறம் reason sum of first n natural numbers is n into n plus 1 by 2. ஸோ இது வந்துட்டு கரெக்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ரீசன் வந்துட்டு கரெக்ட். ஸோ இதுதான் வந்துட்டு காஸ் அவரோட லைஃப் டைம் ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், மறந்துருக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் மீனை வந்து நம்ம கண்டுபிடிப்போம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மீன் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ், இப்போ இந்த இடத்துல மீனுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மீன் என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ சம் ஆஃப் த அப்சர்வேஷனை இங்கே வந்து நேச்சுரல் நம்பர்ஸ், அப்போ n இன்டூ n plus 1 divided by 2 divided by whole n my dear students இங்க இருக்கிறது. ஸோ இப்போ இந்த n கேன்சல் ஆகிடும். ஸோ n plus 1 divided by 2 தான் கரெக்ட் my dear students. இங்கான அசெஷன் தப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன் சி வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும் my dear students. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். If 7 times the 17th term of the AP is equal to the 5 times the 5th term, அதாவது 7A7 is equal to 5 times 5A5. Then find the value of its 12th term என்னன்னு கேட்டிருக்காங்க my dear students. ஓகே, இப்போ வந்து வழக்கம் போல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப நமக்கே புரிஞ்சிடும் my dear students. ஸோ 7 into A plus 60, அடுத்து 5A plus 4D. இப்போ my dear students உள்ளார நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 7A plus 6 7s are 42, 5A plus 20D. இப்போ இந்த சைடு கொண்டு வருவோம் my dear students. ஸோ 2A plus 22D is equals to 0. ஸோ இதில் நம்ம 2 காமனாக வெளியே எடுத்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஸோ A plus 11D is equals to 0. இப்போ நமக்கு என்ன my dear students கேட்டுருக்காங்க? 12th term. ஸோ இது என்னது my dear students? இதுதான் A12. ஸோ A12 is equals to 0. புரிஞ்சுதா my dear students? அவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு புரியும் நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இஃப் Sn the sum of first n natural numbers of an AP is given by Sn. ஸோ Sn வந்து நமக்கு ஒரு டேர்ம் வந்து கொடுத்துட்டாங்க my dear students. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த nth டேர்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ Sn-ஓட வேல்யூ 3n² - 4n. இப்போ n வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? நான் ஃபைனலாக ஒரு பிளாக் பேக்ரவுண்டு வச்சு ஒரு டேர்ம் சொன்ன my dear students, ரிமார்க்குன்ட்டு அதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம கேட்டிருக்கிறது nth டேர்ம். nth டேர்ம்னா என்ன my dear students? an. ஸோ இப்போ an-க்கும் Sn-ஐயும் ரிலேட் பண்ணி நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும்ல, Sn minus Sn minus 1. அவ்வளோதான் my dear students. இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு an என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ Sn minus 1 is equals to 3 into n minus 1 the whole square minus 4 into n minus 1. So 3 into n square minus 2n plus 1 minus 4n plus 4. அதுக்கப்புறம் my dear students இப்போ 3n square minus 6n minus 10n plus 3 plus 7. ஓகே my dear students. ஸோ Sn minus 1 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ an வாங்க my dear students. ஸோ Sn-க்கு பதிலாக 3n square minus 4n minus, இப்போ இது ஃபுல்லாக மைனஸால் மல்டிப்ளை பண்ணும் my dear students. 3n square plus 10n minus 7. ஸோ இது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ 6n minus 7 my dear students. an-ஓட வேல்யூ 6n minus 7. இதுதான் இதனுடைய nth term. ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சதில்ல my dear students. மேபி உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இப்போ வாங்க my dear students. நெக்ஸ்ட் கொஸ்டின். Find the sum of all integers between 50 and 500
இந்த மாடல் கொஸ்டின்ஸ் நிறையாவே கேட்பாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா 5 மார்க்கில் அசால்ட்டாக கேட்டு விட்டு போயிட்டே இருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த டிவிசிபிலிட்டி ரூல் மட்டும் கொஞ்சம் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஏன்னா மேபி உங்களுக்கு வந்து 13 வரைக்கும்லாம் கேட்டாங்க, போன வருஷம் தான் டிஃபிகல்ட்டாக கேட்கணுன்ட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி கேட்டதே கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்துட்டு போர்டு எக்ஸாம் ஃபஸ்ட்டே ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நானே வந்துட்டு ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா போர்டு எக்ஸாம் கொஷின்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னே இவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, கொஞ்சம் பேருக்கு பயமும் வரும். ஆனால் இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 2026 கொஸ்டின்ஸை எடுத்தோடனே பார்த்துறாதீங்க, பயந்துருவீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒரு படத்தில் நம்ம விஜய் சார் சொல்லுவாங்களே, நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் சார் சொல்லிருப்பாங்களே, என்ன பயமாக இருக்கா, இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி தான் இருக்கும். மேபி இந்த வருஷம் உங்களுக்கு லிபரலாக கேட்டாலும் கேட்கலாம், பட் நாட் ஷோர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சிபிஎஸ்சி கொஞ்ச நாளாக என்ன பண்ணுறாங்கன்னே புரியல. ரொம்ப இந்த வருஷம்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கையிலையும் விளையாடிட்டாங்க. 10th 12th எல்லாமே, காலேஜ் சேர ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் சேர போகிற ஸ்டூடெண்ட்ஸ், நீட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இந்த தடவை ரொம்ப இது பண்ணிட்டாங்க. இட்ஸ் ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளோட ஹார்ட் ஒர்க் நம்ம கொடுப்போம். நம்ம கரெக்டாக எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த பெரிய பாதிப்பு இல்லை. இன்பிட்வீனில் இருக்கிற பசங்களுக்கு தான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சூப்பராக படித்து கெத்து காட்டுறீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ find the sum of all integers between 50 and 500 divisible by 7 my dear students. இப்போ 50க்கு மேலே divisible by 7 என்ன my dear students? 46. நமக்கு தெரியும் 7 7s are 49, 7 8s are 56. அப்போ 56 தான் இதனுடைய ஸ்டார்டிங் my dear students. ஏ அப்போ 56னா நெக்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு 63, அடுத்து 70. ஸோ இதே மாதிரி போகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 500க்குள்ளார் இப்போ நமக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு டிவிசிபிலிட்டி ரூல் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ 500 இந்த 7க்கான டிவிசிபிலிட்டி ரூல் எப்படின்னா, இப்போ வந்து 500னா நம்ம வந்து 499 எடுத்துப்போம். ஏன்னா 500 கண்டிப்பாக வராதுன்னு நமக்கு தெரியும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் யூனிட் டிஜிட் எடுத்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ரிமைனிங் நம்பரோட சப்ட்ராக்ட் பண்ணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல 18, 49 minus 18. So இப்போ 49 minus 18 31. So 31 my dear students, இது வராது. இப்போ அடுத்து 498 எடுத்துப்போம். ஸோ இது வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ 8 2s are 16. ஸோ 49 minus 16 my dear friends. ஸோ 49 minus 16 பார்த்தீங்கன்னா 33. ஸோ இதுவுமே நமக்கு வரல. அடுத்து 497. ஸோ 7 2s are 14. ஸோ 49 minus 14, இது வந்துட்டு 35 my dear students, divisible by 7. ஸோ 497 வரும். ஸோ 497 இதுதான் வந்துட்டு ஃபைனல் லாஸ்ட் வேல்யூ my dear students. ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சுல இது வந்து எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம், எப்படி கண்டுபிடிச்சோன்ட்டு. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் my dear students. இந்த இடத்துல இந்த டிவிசிபிலிட்டி ரூல் தெரிலனா இன்னும் உங்களுக்கு வந்து டஃப்பாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு ரொம்ப நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ண இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக மாறிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா எக்ஸாமில் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணிடும். ஓகே, இப்போ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ் SN தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ SN n/2. இப்போ நமக்கு ஏவும் தெரியும் எல்லும் தெரியும். ஸோ A + L இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இன்னும் நம்ம n கண்டுபிடிக்கல. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு A தெரியும், நமக்கு L தெரியும், ஆனால் n இன்னும் தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால் என்ன பண்ணுறோம், அதுக்கு முன்னாடி n கண்டுபிடிக்கும். ஸோ AN = ஏவோட வேல்யூ என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் 56 + n-1 into D. D ஓட வேல்யூ நமக்கு 7 தெரியும். ஸோ இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் A என்ன லாஸ்ட் டேர்ம். ஸோ லாஸ்ட் டேர்ம் வேல்யூ தான் 497. ஸோ 497 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன n வேல்யூ வருதோ அதை எடுத்து இங்கே நம்ம அப்ளை பண்ணோம்னா சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் சால்வ் பண்ணுறீங்களா, உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஹோம்ஒர்க் இல்லை. இது வந்து ஒரு சின்னதாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஆன்சர் வருதோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகுது, அதனால தான். இப்போ வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு லாஸ்ட் கொஸ்டின். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய கொஸ்டின், நிறைய ப்ராப்ளம் சால்விங் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த மந்த் இதில் வந்து ஃபஸ்ட்டு 4 லைன் பார்த்தீங்கன்னா வெறும்னே கதை தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் 7 days இது மட்டும்தான் மேபி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான டேட்டா. இட் வாஸ் அப்சர்வ்ட் தட் த நம்பர் ஆஃப் பேராசிட்டமால் சோல்ட் இன் டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ் வேர் all 3-digit numbers divisible by 13. இதுதான் இந்த இடத்துல நம்ம க்ளூவே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.
3 digit numbers divisible by 13. So 3 digit numbers na 100 ல இருந்து 999 குள்ளார இருக்க divisible by 13 numbers நம்ம கண்டுபிடிக்கணும். So இப்போ 13 க்கு என்ன சார் ரூல் அப்படின்னா சொல்றோம் my dear friends. இப்போ 100 வந்துட்டு divisible by 13 னா கிடையாது my dear friends. பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் இதனுடைய ஃபேக்டர்ஸ்ல நமக்கு வந்து 13 வரவே வராது. இப்போ 101 எடுப்போம். ஸோ இப்போ இந்த 101 13ல divisible ஆகுமான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 1 multiple by 4 my dear friends. Last unit digit remaining digit ஓட sum பண்ணணும். So 10 plus 4 is equals to 14. Okay my dear friends. So இப்போ 14 வந்து நமக்கு வராது my dear friends. அடுத்து 102. So இப்போ 102 னா 10 plus 8 10 plus 8 18. So இதுவும் வராது my dear friends. அடுத்து 103. So 10 plus 12 22 my dear friends. So இதுவுமே வராது. இப்போ அடுத்து 104. So 104 10 plus 16. So 16 னா 26 my dear friends. So 26 வந்து 13ல வரும். So 13 2s are 26. So நமக்கு 26 correct my dear friends. 104 தான் நமக்கு இப்போ வந்திருக்க டேர்ம். ஸோ ஏவோட வேல்யூ 104. ஸோ இதே மாதிரியே போகும் my dear friends. இப்போ லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டேர்ம் இதே மெத்தட் தான் நீங்கள் கண்டுபிடிங்க. நான் இப்போதைக்கு டேரெக்டாக எழுதிடுறேன் my dear friends. நான் சால்வ் பண்ணேன். ஸோ இதே மாதிரி தான் my dear friends லாஸ்ட் டேர்ம் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன், அதனால நான் டேரெக்டாக எழுதுறேன். நீங்கள் ஆனால் இதே மாதிரி தான் my dear friends கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 999ல ஸ்டார்ட் ஆகும் my dear friends. ஸோ 999ல இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அது வந்து சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 988. இதுதான் வந்துட்டு லாஸ்ட் வேல்யூ my dear friends. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு இந்த ஏபியை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க கேட்டுக்க மற்ற கொஷின்ஸ்லாம் அசால்ட்டாக அடிச்சிடலாம் my dear friends. ஓகே, இப்போ வாங்க. So based on the information given above, answer the following question. How many paracetamols were sold by the 7th pharmacy? அப்போ வந்து A7 my dear friends. Sorry. A7. So A7 னா A plus 6D my dear friends. இந்த இடத்துல ஏங்குது என்ன 104. So 104 6 into 13 my dear friends. So 13 6 are 60 78 my dear friends. 182. So A7 ஓட வேல்யூ 182 my dear friends. So இதுதான் my dear friends first questionக்கான ஆன்சர். So first questionக்கான ஆன்சர் A7 is equals to 182. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நம்புறேன் my dear friends. இப்போ வாங்க செகண்ட் கொஸ்டின். So second question என்னதுன்னா what was the difference between the number of pharmacies sold by 14th and 9th pharmacy? அப்போ A14 A9 கண்டுபிடிச்சு அதனுடைய நம்ம டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும் my dear friends. ஓகே, ஸோ ஏ வந்துட்டு 104. ஸோ 104 ப்ளஸ் 13 into 13 my dear friends. டியுமே வந்துட்டு நமக்கு 13 தான். ஸோ 13 ஸ்கொயர் 169. ஸோ 169 269 273. இப்போ நெக்ஸ்ட் வந்து my dear friends A9. ஸோ A9க்கு வந்து அகெயின் 104 ப்ளஸ் 8 my dear friends. 8 into 13. So 8 into 13 80 104. So 208. So இப்போ இதனுடைய டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதுக்கான வேல்யூ ஸோ A14 minus A9 is equals to 65. அவ்வளோதான் my dear friends. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ வாங்க my dear friends, தேர்டில் சப்டிவிஷன் A. How many paracetamols were sold by the 9th pharmacy from the last? So how many paracetamols were sold by the 9th pharmacy from the last? இதுதான் நான் வந்து ஃபார்முலாவே சொல்லியிருந்தேன். ln equals to L minus A minus 1 into D. அதாவது இதே ஃபார்முலா தான் my dear friends. நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் மைனஸை ஆட் பண்ணணும், மற்றபடி எல்லாமே வந்துட்டு நமக்கு சேம் தான் my dear friends. ஓகே, ஸோ சாரி நான் என்ன சொன்னேன், ln equals to, ஸோ எழுதிடுறேன், L minus n minus 1 into D my dear friends. இதுதான் வந்துட்டு ஃபார்முலா. இப்போ வாங்க எதுலேருந்து கேட்டிருக்காங்க, how many paracetamols sold by the 9th pharmacy from the last. ஸோ நமக்கு வந்து லாஸ்ட் வேல்யூ நமக்கு வந்து தெரியும் my dear friends. ln is equals to 980. அதுக்கப்புறம் n minus 1 my dear friends. n தான் நமக்கு தெரியும் L9. ஸோ 8 my dear friends. 8 into 13.
ஸோ 988 minus 13 into 8 104 my dear students. ஸோ 104 நம்ம மைனஸ் பண்ணோம்னா ஆன்சர். ஸோ மைனஸ் பண்ணோம்னா 884. ஸோ ln is equals to 884. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ வாங்க 3ல பி. வாட் வாஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் பேராசிட்டமல் சோல்ட் இன் தட் வீக்? சிம்பிள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், SN. ஸோ சம் கேட்டிருக்காங்க, சம் ஆஃப், அதுதான் வந்துட்டு சம்முக்கு இன்னொரு வார்த்தை டோட்டல் நம்பர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கேர்ஃபுல்லாக இருங்க. என்னடா டோட்டல் நம்பர்னு கேட்டிருக்காங்க, என்ன பண்ணணுன்னே புரியலையா அப்படின்ட்டு பிளாங்க் ஆகிடாதீங்க. டோட்டல் நம்பர்னாலும் சம்மு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு வந்து SN தான் கண்டுபிடிக்கணும். ஸோ SN ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n/2 a + l மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இதில் நம்ம n இது வரைக்கும் இன்னும் கண்டே பிடிக்கல, நீங்கள் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ an ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு n கண்டுபிடிக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ an நமக்கு தெரியும், இது வந்து உங்களுக்கு சிம்பிள் தான். ஸோ 988, அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ 104 ப்ளஸ் n-1 இன்ட்டு டியோட வேல்யூ நமக்கு தெரியும் 13 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னோட வேல்யூ வரும். அந்த என்னோட வேல்யூவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறீங்க. நான் உங்களுக்கு வந்து ஹார்ட்டின் தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்து பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது வந்து இந்த சேனலுக்கும் நீங்கள் எனக்கும் பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நான் முன்னாடியே சொன்னது தான், உங்களுக்கு வேணும்னா ஃபீனிக்ஸ் கைடுக்கு கீழே வந்து நான் கூகுள் ஃபார்மில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வரவங்க எல்லாருக்குமே நான் ஃப்ரீயாக பிடிஎஃப்மே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, பை பாய், ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.